வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூகாம்பிகை கோவில் மற்றும் முருடீஸ்வரர் சிவன் கோவில். அதாவது கொல்லூர் மூகாம்பிகை மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் எங்கேயுமே கிடையாது. ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு கொல்லூர் மூகாம்பிகை மாலை பெஞ்சிட்டு பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொல்லூர் மூகாம்பிகை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே போகும்போது அது கர்நாடகாக்குள்ளே என்னால் போச்சுன்னா சங்கராச்சாரியர் வந்து மூகாம்பிகை வந்து கேரளா காட்டு வழியாக நடந்து போகும்போது அவர் அம்மன் சொல்லுவார், நீங்கள் வந்து நான் வரேன் ஆனால் எந்த காலத்துக்கும் திரும்பி பார்க்கக்கூடாது அப்படிம்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு இடத்துல கருகும்னு அந்த இடத்துல நின்றுருக்கு. அந்த பயந்துட்டு ஒரு வேளை விஸ்குன்னு திரும்பி பார்த்துருவார். அந்த அம்மன் அங்கே இருக்காது, அந்த இடத்துல உட்காந்துரும். அதுதான் மூகாம்பிகை அம்மன் கோவில் வரலாறு. இந்த வரலாறு சொல்லும்போது நிறைய சொல்லணும். அது சொன்னால் 1 மணி நேரமாகவே சொல்லணும். ஓகே, இது வந்து ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ நிறைய பேர் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பிடிக்காமல் பார்க்க வேண்டாம். நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். கொல்லூர் மூகாம்பிகை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். நீங்கள் வந்து வருடத்தில் ஒரு டைமாக கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடைபெறும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம். இங்கே வந்து அன்னதானம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பார்த்தீங்களா, ಕ್ಷೇತ್ರದ ವತಿಯಿಂದ ಭಕ್ತರಿಗೆ ಅನ್ನದಾನ ನಡೀತಿದ್ದು. அதாவது ಭಕ್ತರು வந்து எப்போ ಕ್ಷೇತ್ರದ ಭೋಜನ ಶಾಲೆಗೆ ಹೋದಲ್ಲಿ ದೇವಿಯ மே மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் மழை வந்து அதிகமாக இருக்குது. வேறு அந்த தேர் தான் கோயில் உள்ளே இருக்கிற மூகாம்பிகை தேர் தான். அது இது என்ட்ரன்ஸு, சாரி இதுதான் என்ட்ரன்ஸு. அங்கே எல்லாம் இது கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிள் அப்படின்னு போட்டுக்கிறாங்க பாருங்க. இது வந்து பேக் சைடு, திரும்பி வர்ற சைடு ஸ்ரீ கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிள். அதாவது அதாவது ட்ரெயினில் போனீங்கன்னா மங்களூர் வரைக்கும் ட்ரெயின் இருக்குது. மங்களூர்லேருந்து இன்னொரு ட்ரெயின் ஏறணும். அந்த இடத்துல அந்த இடத்துல இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆட்டோ ஒரு 30 ரூபா சார்ஜ் போடுவாங்க. நேராக கொல்லூர் மூகாம்பிகைக்கு கொண்டே விடுவாங்க. பார்த்திங்கன்னா இது இரவுலேயும் தரிசனம் தான். கூட்டம் வந்து குறையவே இல்லை. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம் கொல்லூர் மூகாம்பிகை கோவில். தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது இரவுலேயும் அன்னதானம் இருக்குதுங்க. காலையிலே அன்னதானம் இருக்குது, மத்தியானம் அன்னதானம் இருக்குது, இரவுலேயும் அன்னதானம் இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க. நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தோடு ஒரு டைமாவது போயிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்துக்கும் நல்லது, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது. வந்து இரவுலேயும் வந்து அப்படி சாமி கும்பிட்டுக்கிறது தான். கொடிமரம், கோவில் கொடிமரம் முன்னாடி என்ட்ரன்ஸு கிட்ட அந்த கொடிமரம்னு சொல்லுவாங்க. இது வருஷத்தில் ஒரு டைம் வந்து இங்கே வந்து ஃபங்க்ஷன் இருக்குது. அது ஆடி மாதம் அந்த மாதிரி டைமில் தான் இங்கே வந்து சிறப்பான வழிபாடுகள் இருக்கும். கூட்டம் பாருங்க, கூட்டம் வந்து குறையவே இல்லை. பக்தர்கள் அது சனி ஞாயிறுனா கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக இருக்குது. கொடி மரத்தில் தான் சாமி கும்பிடுவாங்க. இப்படி வச்சா சாமியை கும்பிடுவாங்க. கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிள் பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்குதுங்க. அதாவது மங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர். கோயில் எப்பவுமே நீட்டாக வச்சுருக்காங்க. கோயில் வந்து சிறப்பான வசதி தான். எத்தனை பக்தர்கள் வந்தாலும் அந்த அன்னதானம் மட்டும் குறையவே குறையாது. அன்னதானம் வந்து அருமையாக இருக்குங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சாப்பாடு, குழம்பு, ரசம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. கொல்லூர் மூகாம்பிகைக்கு நீங்கள் போகலீன்னா கண்டிப்பாக ஒரு டைம் போயிட்டு வந்துடுங்க. மிக மிக சக்தி வாய்ந்த தெய்வம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொல்லூர் மூகாம்பிகை போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டருக்கு முருடீஸ்வரர் இருக்குது. அந்த கோயிலோட வீடியோவுமே இதில் போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள். அதுவும் வந்து சக்தி வாய்ந்த தெய்வம் சிவன் கோவில் தான். கர்நாடக மாநிலத்தில் கோவில் எப்போவுமே சூப்பராக இருக்குமே. நல்லா அவங்களுக்கு வந்து தெய்வ பக்தி அதிகம் கர்நாடக மாநிலத்தில். அதனால் கோயிலை வந்து எப்பவுமே சூப்பராக சிறப்பாக மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ முன்னாடி அந்த கொடி மரத்துக்கிட்ட இருந்து தான் அந்த வீடியோ எடுத்துருக்கிறேன்.
கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில். பேக் சைடுங்க திரும்பி வர வழி. இது வந்து வெளியிலையும் கோவிலுக்கு வெளியில் எல்லாம் திரும்பி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. திரும்பி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இது கோயில் உள்ளே போகிறதுக்கு அந்த வழி. இது வந்து பஸ் ஸ்டாண்ட். இது மங்களூர் எல்லா பக்கம் இருக்குதுங்க. எல்லா பக்கமும் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டு முன்புற தோற்றம். இது என்ட்ரன்ஸ், பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ். காரு வேன் எல்லாத்துலையும் போயிட்டு இருக்காங்க. காக்கா பாருங்க எப்படி சாப்பிட்டு வருது பஸ் ஸ்டாண்டு முன்னாடி. சாரி புறா மங்களூர் பஸ்ஸில் போயிட்டு ஏரியா வருங்க. அவ்வளோ பசுமையாகவே இருக்கு. ரோடும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் கிளாஸுக்கு போட்டுருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸுக்கு தான் போட்டுருக்காங்க. கோவிலோட ஆட்சி முன்னாடி வர ஆட்சி. ரோடு வளைவாக இருந்தாலுமே ரோடு பச்சை பசுமையாக கர்நாடகாவில் எல்லாமே ரோடு போட்டு கொல்லூர் மூகாம்பிகை போயிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப கடவுள் பக்தி இருக்கவங்க தாராளமாக போகலாம். இது வந்து இந்த மங்களூர் முருடீஸ்வர் கோவில் போகிற வழி. மழை பெஞ்சிட்டு இருக்குது. முருடீஸ்வர் மழை பெஞ்சிட்டு இருக்குது பாருங்க. ஃபுல் மழையாக தான் இருக்குதுங்க. அது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா முருடீஸ்வர் கோவில். அந்த கோபுரத்தை பார்த்திங்கன்னா பயங்கரமான கோபுரம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. மலையில் டிராஃபிக்கு ஆனால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கோவில் முருடீஸ்வர் கோவிலோட என்ட்ரன்ஸ். இதான் அந்த படகுல பார்த்தா மழை வர்றதுனால அப்படியே நிறுத்தி வச்சுருக்குறாங்க. எவ்வளோ படகுன்னு வருங்க. பூரா மீன் பிடிக்கிறது தான் போவாங்க கோயிலோட முன்புற.